Hi friends, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we're going to see about procedure oriented programming, அதாவது POP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுலேயே இருக்குது ப்ரொசீஜர். ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜராக பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட், ரைட்? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மேஜர் வியூ, அதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு இங்கே அப்சர்வ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, sequence of things to be done such as reading, calculating and printing. ஸோ சீக்வன்ஸாக வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுறது தான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா கோபால், ஃபோர்ட்ரான், சி இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்குது? ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் இஸ் கிவன் டு பி ஃபாலோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராமை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரேம் இன் ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரோக்ராம். இந்த மெயின் ப்ரோக்ராம் எப்படிலாம் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போகுது பாருங்கள். F1, F2, F3, ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 2, ஃபங்க்ஷன் 3. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் 1, ஃபங்க்ஷன் 3 சேர்ந்து ஃபங்க்ஷன் 2 சேர்ந்து F4, ஃபங்க்ஷன் 4, அதுக்கப்புறம் F2, F3 சேர்ந்து F5, ஃபங்க்ஷன் 5. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து டேட்டாஸ் இருக்கும். ஸோ மேபி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் டேட்டா, குளோபல் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேருந்து கீழே வர்றதுனால இது வந்து டாப் டவுன் அப்ரோச். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டாஸ் இருக்குது இல்லையா? டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், இங்கேருந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் வந்து இதில் ஒரு டேட்டா இருக்கும், இதில் ஒரு டேட்டா இருக்கும், இதில் குளோபல் டேட்டா, லோக்கல் டேட்டா இருக்கும். இங்கே நமக்கு தேவையானது இங்கே வந்து ரீச் ஆகும்போது நமக்கு இதிலேருந்து குளோபல் டேட்டா இதுக்கு போய் சேரலாம். ஸோ எதெல்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாத டேட்டாஸும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால, இந்த ஃபங்க்ஷன் செய்கிற ப்ராப்ளத்தினால, அதாவது நம்ம இம்ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால இல்லை சில பக்ஸ்னால வந்து எரர்ஸ் அக்கராக சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அதுக்காக தான் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லேருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு போனாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, we do not model a real world problem very well அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து அந்த டிசைனை வந்து சூட் பண்ண முடியல. அதே மாதிரி பிகாஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்ஷன் ஓரியன்டட் அண்ட் டு நாட் ரியலி கரஸ்பாண்ட் டு த எலிமெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அப்படின்னா என்னங்க? ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆக்ஷன் ஓரியன்டட். ஸோ ஒரு ஆக்ஷனை வச்சு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது எது மாதிரி இருக்குது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஃப்ளோ சார்ட் மாடல். ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கிறனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்ன? டிபெண்டிங் அப்பான் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் இட் ஃபாலோஸ் த ரூல்ஸ். ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபங்க்ஷனை நோக்கி இது ஓடும். ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா the டேட்டாஸ் வில் பி ப்ராப்ளமேட்டிக். அதாவது என்ன அப்படின்னா அந்த டேட்டா வந்து நம்ம குறிப்பிட்ட டேட்டா நம்ம தேவையில்லை, அதாவது நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அந்த டேட்டாவை. இதுக்கு தேவையான டேட்டாவை மட்டும்தான் இங்கே போய் சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இர்ரியலிஸ்டிக் டேட்டாவும் போய் சேர்ந்துடும். அதாவது இந்த குளோபல் டேட்டா ஷேரிங் ஆஃப் டேட்டாஸ் வந்து இம்ப்ராப்பர் ஆகிடும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அ ஃபெயிலியர் மாடல், ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ அதனால தான் வி வென்ட் ஃபார் OOP. ஸோ இது வந்து POP, அதனால தான் வி வென்ட் ஃபார் OOP. OOPனா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆர் பேராடிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ சம் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை POP அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா there are 6 characteristics. ஒன்று வந்து emphasis is on doing things algorithm. So large programs are divided into smaller programs, so which are called as functions. ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம், something which is called as an algorithm. ஸோ அப்படி எழுதும்போது என்னென்னா ஒரு மெயின் ப்ரோக்ராம்லேருந்து
நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஃபங்க்ஷன்ஸ் F1 F2 அதுக்கப்புறம் F3 F4 இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா. ஸோ தீஸ் ஆர் large programs divided into smaller programs which are called as functions. So most of the functions share global data. So each function will have a local data and a global data. So we should not distribute this global data. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து global dataவை ஈஸியாக வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஷேர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா மூவ் அரவுண்ட் தி சிஸ்டம் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டேட்டா வந்து மூவ் அரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் டேட்டா வந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து மாற்றக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் எம்ப்ளாய்ஸ் டாப் டவுன் அப்ரோச். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் POP. So next we will see about OOP, Object Oriented Programming. So next பார்த்தீங்க அப்படின்னா Object Oriented Programming. ஸோ இது எதுக்காக அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன், டு ரிமூவ் த ஃப்ளாஸ் ஆஃப் POP. ஃப்ளாஸ்னா என்ன? எரர்ஸ் மேட் இன் POP. அதை வந்து நீக்கிறதுக்காக OOP கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் ட்ரீட்ஸ் டேட்டா ஆஸ் அ கிரிட்டிக்கல் எலமெண்ட் அண்ட் ஸ்டாப்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ. ஏற்கனவே என்ன பார்த்தோம், POPயில் வந்து என்ன இருந்துச்சு ப்ராப்ளம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்துச்சு, அதில் வந்து நிறையா பக்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிரிட்டிக்கல் எலமெண்ட் ஆகி அதை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட் டைஸ் டேட்டா க்ளோஸ்லி டு த ஃபங்க்ஷன் தட் ஆப்ரேட் ஆன் இட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவோட அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம், இட் அவாய்ட்ஸ் ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷன். இப்படி ரெண்டையும் கட்டி வைக்கிறனால இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாக்காத்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட டேட்டா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே வந்து கட்டி வைக்கப்பட்டிருக்கனால அது வந்து ஆக்சிடென்டல் மாடிஃபிகேஷன் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் அலோவ்ஸ் டீகம்போசிஷன் ஆஃப் அ ப்ராப்ளம் இன்டு அ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் கால்டு ஆப்ஜெக்ட்ஸ். மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டீகம்போசிஷன். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி டீகம்போஸ் பண்ணிடுவாங்க. எப்படின்னா நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணி. நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க, கால்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற என்டிட்டியை க்ரியேட் பண்ணி ஒரு டீகம்போசிஷன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சூட்டபிள் ஆகிடும். எப்படி அப்படின்னா இட் பில்ட்ஸ் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் அரவுண்ட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம், இந்த டயக்ராம் பாருங்கள் புரியும். இது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன் OOP. என்ன அப்படின்னா இதை பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். என்ன புரியுது உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து ஒரு க்ரைட்டீரியா. இந்த இதோட சேர்த்து ஒரு டேட்டா இருக்குது, இதுக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது, இந்த டேட்டாவுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக வந்து இட் இஸ் ஸ்ப்ளிட்டட். இங்கே கம்யூனிகேஷன் நடக்கும்போது இந்த டேட்டாவும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் இந்த டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான். பட் இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெஃபர் பண்ண முடியும், இந்த ஃபங்க்ஷனோட கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட டேட்டாவை கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வாட்ச் ஹெட் மாதிரி ஆக்ட் ஆகும் இங்கே. ஸோ தட் இஸ் த திங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேராடிசம் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் ஃபாலோ பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்தது டாப் டவுன், இது வந்து பாட்டம் அப், கீழேருந்து மேல் அந்த மாதிரி, ரைட்? ஸோ சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் OOP இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் OOP பார்க்கலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ இட் எம்ஃபசிஸ் ஆன் டேட்டா ரேதர் தேன் ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இட் கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் டேட்டா, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டூ ஆப்ஜெக்ட்ஸ்னு மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்
contained with data and function. So then data structures are designed such that they characterize the objects. So data and functions, they are tied together. So ரெண்டுமே வந்து tied together ஏற்கனவே பார்த்தோம். And here the data is hidden and cannot be accessed external function. வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மே கம்யூனிகேட், ஆப்ஜெக்ட் ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எப்படி? ஃபங்க்ஷன்ஸ் அது மூலமாக ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி நியூ டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் பி ஈஸிலி ஆடட், சரி கேன் பி ஈஸிலி ஆடட். நான் தான் இதை சொல்ல மறந்துட்டேன். எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து டேட்டாஸ் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ஆட் பண்ண முடியும். Newer functions and newer data. And last point is it follows bottom up approach. So that's all about this object oriented programming, and we will see some of the basic concepts of this object oriented programming, right? Some of the basic concepts of this OOP are பார்த்தீங்க அப்படின்னா objects, classes, data abstraction and encapsulation, inheritance, polymorphism, dynamic binding, message passing. So one by one நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, கிளாஸஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலிமார்ஃபிசமும் பார்க்கணும், ஏன்னா அதில் தான் ஓவர்லோடிங் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் we have to know about this data abstraction and encapsulation நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வித் தட் இது ரெண்டையும் நம்ம கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. So we will see this one by one.